சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை இன்றும் தொடர்ந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையில் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர்களோடு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்ட நிலையில் இவர்களுடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்து வருகிறது. அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பணிக்கு செல்லாமல் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 17வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் ஓய்வூதிய திட்டத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்துல இன்னும் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கு அரசு முன் வந்திருக்கா? என்ன விவரம் விக்னேஷ் முத்து? சம வேலைக்கு சம ஊதியம் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நாம் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கேசவன் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் தற்பொழுது இன்றைய போராட்டம் என்பது 17வது போராட்டம். நேற்று இந்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் இதுவரை விடுதலை செய்யவில்லை. தற்பொழுது அனுமதி இவர்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக வந்து தங்களுடைய குடும்பத்துடன் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக அரையாண்டு விடுமுறை முடிந்தும் இவர்கள் இன்னும் பணிக்கு திரும்பவில்லை. இதனால் ஒரு பக்கம் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டதால் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியை புறக்கணித்து போராடும் ஆசிரியர்களுக்கு ஒரு பக்கம் அவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் ஏற்கனவே 2-3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது அடுத்தடுத்து தோல்வியிலேயே நிறைவடைந்தது. ஏனென்றால் இவர்களுடைய கோரிக்கையை தற்பொழுது உடனடியாக நிறைவேற்ற முடியாது. ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தளவு உடனடியாக எங்களுடைய பிரதான கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடித்துக்கொண்டு நாங்கள் உடனடியாக பணிக்கு திரும்புவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உடனடியாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், எங்களது ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைய 17வது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, திமுகவின் 311வது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. 311வதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது விக்னேஷ்?
திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன்கூட்டியே பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு, அதாவது ஓராண்டு அடிப்படையில் அவர்களுக்கான அந்த சம வேலைக்கு சம ஊதியம் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அவர்களது அடிப்படை ஊதியம் என்பது சமநிலையில், அதாவது அவருடைய தேர்தல் அறிக்கை 311 நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் 17வது நாளாக இன்றைய போராட்டம் நடைபெற்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தெரிவித்ததை உடனடியாக தேர்தலுக்கு முன்கூட்டியே நிறைவேற்ற வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினால்தான் நாங்கள் பணிக்கு திரும்புவோம். அதுவரை நாங்கள் நிச்சயமாக பணிக்கு திரும்ப மாட்டோம் என வேலையை புறக்கணித்துதான் இவர்களுடைய போராட்டம் என்பது சென்னையிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் இன்னும் விடுவிக்கப்படல, அவங்களையும் விடுவிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இப்போதைய கோரிக்கையாக இருக்கு. அவங்களை ஏன் இன்னும் விடுவிக்கல, எங்க வச்சிருக்கிறாங்க அவங்க? இவர்களது அடுத்தடுத்து போராட்டம் என்பது தொடர்ச்சியாக சென்னையின் முக்கிய இடங்கள் டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டார்கள். அதே போன்று எழிலகத்தில் போராட்டத்தை நடத்தினார்கள். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். எந்தவித முன் அனுமதியுமின்றி இவர்கள் போராட்டத்தை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் குடும்பங்களுடன் சென்னையை பொறுத்தளவு பல மாவட்டத்தில் இருந்தும் இந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பதன் காரணமாக, அதாவது இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகள் ராபர்ட் மற்றும் பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர்கள், துணை தலைவர்கள் கிட்டத்தட்ட 7 பேருக்கும் மேல் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை சார்பில் அடக்குமுறையாக இதை செய்வதாக இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களை விடுவித்து எங்களை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இப்போதைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை நாங்கள் நிச்சயமாக, எங்களை கைது செய்தாலும் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தை தொடர்வோம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, சமவேலைக்கு சம ஊதியம் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கை. 17வது நாளாக போராட்டத்தை தொடர்றாங்க. மற்றொரு புறம் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.